ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 117 படர் மெலிந்து இரங்கல். 1164வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காம கடல் மண்ணும் உண்டே, அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல். காமக்கடல் மண்ணும் உண்டே, அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல். காமக்கடல் மண்ணும் உண்டே, அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல். காமம் அதிகமாகிவிட்டது. எப்படி? கடல் போல. இந்த உலகத்திலே பெரிய நீர்ப்பரப்பு இது என்றால் கடல்தான். குளம், குட்டை, ஏரி என்றெல்லாம் சொல்வார்கள். அதையெல்லாம் விட பெரியது கடல். அந்த அளவுக்கு பெரிய கடல் போல, மாபெரும் கடல் போல, மகாசமுத்திரம் போல என்னுடைய காமம் அதிகமாகிவிட்டது. அவ்வளவு நாள் அவளை பிரிந்து விட்டிருக்கிறார். தலைவன் தலைவை பிரிந்து அவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. காமம் அதிகமாகிவிட்டது. இவளுக்கு உடலுறவு கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறாள். காமம் அதிகமாகிவிட்டது. பல நாட்கள் ஆகிவிட்டது. ஏக்கம், காம உணர்வு அப்படியே அவளை தின்று விடுகிறது. காம கடல் மண்ணும் உண்டே, கடல் போல மிகப்பெரிய அளவிலே எனக்கு காம உணர்வு அதிகமாகிவிட்டது. அந்த காம உணர்வு, அந்த கடலை, அந்த காமம் என்ற கடலை நான் கடந்து வர வேண்டுமென்றால், அந்த கடலை கடந்து கரைக்கு வர வேண்டுமென்றால், கரை சேர வேண்டுமென்றால், ஒரு கடலிலிருந்து ஒருவன் கரைக்கு வர வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நீந்தி வருவது என்பது ஆபத்து. கடலில் எத்தனையோ விலங்குகள் இருக்கின்றன, சாப்பிட்டு விடும். அலைகள் அடிக்கின்ற பொழுது பெரிய பெரிய அலைகள் விழுந்து மூழ்கி இறந்து விடுவோம். என்னதான் நீச்சல் தெரிந்திருந்தாலும் கூட அலைகள், பெரிய அலைகள் வருகின்ற பொழுது அது அப்படியே இழுத்து கொண்டு சென்று விடும், நம்மை சாகடித்து விடும். ஆகையினாலே தெப்பம் வேண்டும், ஓடம் வேண்டும். ஓடம், படகு, ஓடம், படகு, தெப்பம், கப்பல் என்று சொல்லக்கூடிய இந்த நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படக்கூடிய இவையெல்லாம் தேவை. இருந்தால் அந்த கரையை நீந்தி அந்த கடலிலிருந்து நாம் கரைக்கு வந்து சேரலாம். அந்த தெப்பத்தில் ஏறிக்கொண்டு, அந்த கப்பலில் ஏறிக்கொண்டு, அந்த படகில் ஏறிக்கொண்டு நாம் கரைக்கு வந்து சேர்ந்து விடலாம். பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விடலாம். இல்லை என்றால் பாதுகாப்பு இல்லாமல் தானாக நாமே வந்து விடலாம் என்று சொன்னால் அந்த கடலை நீந்தி கரைக்கு வருவது கஷ்டம், மிக கடினம், உயிருக்கே ஆபத்து, இறந்து விடுவோம். என்ன தேவை? தெப்பம், படகு, கப்பல் இருக்க வேண்டும். ஓடம் இருந்தால்தான் நாம் கரை சேர முடியும். இந்த இடத்திலேயே எனக்கு யார் வேண்டும்? இந்த காமம் நிறைந்து அதிகமாக கடல் போல காமம் பெருகிவிட்டது. இந்த காம கடலை நீந்துவதற்கு யார் வேண்டும்? எனக்கு இந்த காமத்தை போக்க, இந்த காம உணர்வு அடங்க வேண்டும் என்றால் எனக்கு யார் வேண்டும்? என் தலைவன் வேண்டும். என்னுடைய தலைவன் எப்பொழுது திரும்பி வருவானோ அப்பொழுதுதான் எனக்கு இந்த காம உணர்வு நீங்கும். இந்த பரந்த காமம், கடல் போன்று பெருகிவிட்ட இந்த காம உணர்வு அடங்க வேண்டும் என்றால் இந்த காம கடலிலிருந்து நான் நீந்தி பழைய நிலைக்கு நான் வர வேண்டும் என்றால் என்னுடைய கணவன், அந்த கணவனாகிய கப்பல், அந்த கணவனாகிய ஓடம், அந்த கணவனாகிய தெப்பம் இருந்தால்தான் இந்த காமத்தை விட்டு நான் வெளியே வர முடியும். இந்த காம உணர்விலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் அந்த படகாகிய, அந்த தெப்பமாகிய, அந்த கப்பலாகிய கணவன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காம உணர்விலிருந்து நாம் விடுபட, இந்த காம உணர்வு என்பது அடங்கும். இல்லை என்றால் அடங்காது. என்று எப்போ வருவாரோ, எப்பொழுது வருவாரோ, என் காமத்தை உணர்வை எப்பொழுது அவள் அடக்குவாரோ, எனக்கு எப்பொழுது உடல் உறவு கொண்டு இன்பத்தை தருவாரோ என்று ஏங்கி ஏங்கி தன்னைத்தானே நொந்து கொண்டு, தன் மீது தானே இறக்கப்பட்டு கொண்டு, தன் நெஞ்சத்தோடு பேசிக்கொண்டு காலத்தை கழிக்கிறாள் தலைவி. மிக கொடியது இந்த பிரிவு. இதனாலே மனம் நொந்து அவள் பலவிதமாக பிதற்றுகிறாள்.
ஏன் நோய்வாய்ப்பட்டு கூட அவள் வருத்தம் அடைகிறாள். சீக்கிரம் தலைவன் வந்தால் அந்த நோய் தீரும் என்று திருவள்ளுவர் பேசுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.